ஜோதிடர் சேலம் உமாராணி. இப்போ என்கிட்ட நீங்கள் ஜாதகம் உங்களுடைய ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா கீழே அதாவது போர்டில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் செஞ்சு முன்பதிவு செஞ்சுக்கோங்க. என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போது விருச்சக ராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும், இந்த மாத பலன் எப்படி இருக்கும், என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது, இந்த ஆகஸ்ட் மாதமாவது ஒரு நிம்மதியான சூழ்நிலை தரக்கூடிய அமைப்புலாம் இருக்கா, இந்த ஆகஸ்ட் மாதம் மாத கிரகங்கள் பயிற்சியெல்லாம் இருக்கா அப்படின்னா பயிற்சி இருக்குங்க. அந்த பயிற்சியால் என்ன மாதிரி பலன்கள்லாம் தரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் விருச்சக ராசி அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல இந்த ஆகஸ்ட் மாதம் ஆரம்பத்திலே முதல் நாளே, அதாவது 1ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியில இருந்து கன்னியா ராசிக்கு தன்னுடைய நீச்ச ஸ்தானத்துக்கு பயிற்சியாகி வரக்கூடிய அமைப்பு. சரிங்களா? அந்த சுக்கிர பகவான் விருச்சக ராசிக்கு யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவர் உங்களுடைய ராசிக்கு 7, 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய அமைப்பு. கலஸ்திர ஸ்தானாதிபதியாக இருந்து நீச்ச ஸ்தானத்துக்கு வரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால சுக்கிர பகவானால் தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, அந்த சுக்கிர பகவான் பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வர்றது நல்ல பலன் தான். ஆனால் அந்த ஸ்தானத்தில் நீச்சம் பெறக்கூடிய அமைப்பு. சரிங்களா? அடுத்தது சனியுடைய பார்வை பெறாரு. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, 3ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்ததிபதி. அவர் போய் 5ஆம் இடத்தில் அமர்ந்து இப்போ வக்ரகதியும் அடைஞ்சி வக்ரகதி காலத்தில் இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 2, 5ஆம் அதிபதியான குரு பகவான் பாகிஸ்தானத்தில் இருந்து அந்த பாகிஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. குரு பார்வை பெற்ற சனி பகவான் அப்படிங்கிறதுனால சுக்கிர பகவானை பார்க்கறதுனால ஓரளவு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு. இங்கே சனி சுக்கிரன் பார்வை இருந்தாலும் அவர் சுக்கிரனுடைய பார்வை பெற்று சனி, அதாவது சுக்கிரனுடைய பார்வையும் வாங்குறாரு. அடுத்தது குரு பகவானுடைய பார்வையும் வாங்குறாரு. அங்கே சனி வக்கரமாகி தான் அந்த சுக்கிரனை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியான கலஸ்திர ஸ்தானாதிபதியை பார்க்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இங்கே சனி பார்வை கொஞ்சம் பாதிப்பு தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா அந்த சனி பகவான் யாரு அப்படின்னா, உங்களுக்கு 4ஆம் அதிபதியாக இருந்தாலும் 3ஆம் இடமான மாரக ஸ்தானத்துக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால அவர் பாருங்க, உங்களுடைய 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் என்ன மாதிரி அமைப்பு காட்டும் அப்படின்னா, உங்களுக்கு வெளி வட்டாரங்கள், போக்குவரத்து, அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்களுக்கு அவங்க மூலியமா சங்கடங்கள், பிரச்சனைகள், கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடு, மனஸ்தாபம், இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் வக்ரகதியில் ஆயிட்டாரு. குரு பார்வையும் வாங்கியிருக்காரு. இது எல்லாமே அப்படியே மாற்று பலனாக நடக்குங்க. சரிங்களா? 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 7ஆம் அதிபதியும் பார்க்குறாரு, கலஸ்திரக்காரகனான சுக்கிரனாகவும் இருக்காரு அந்த சுக்கிர பகவான். இந்த மாதிரி இருக்கிறதுனால சனி பார்வை வாங்கினாலும் சனி வக்ரம் அடைந்து பார்க்கறதுனால உங்களுக்கு வெளிவட்டாரம், நண்பர்கள் மூலமா இருந்திருக்க பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாம் குறைந்து உங்கள் நண்பர்களால் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கிறது, நண்பர்கள் மூலியமா உதவிகள் கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்பு. அடுத்தது கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறது. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த கோச்சார நிலை காட்டக்கூடிய அமைப்பு சுக்கிரன் சனியால. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் பாருங்க, இந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி அவர் 7ஆம் இடத்தில் இருந்து ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். செவ்வாய் யாரு அப்படின்னு எடுத்துட்டான், உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துக்கும் அவரே அதிபதி. அவர் 8ஆம் இடத்துக்கு போறார். இப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. விபரீத ராஜயோக அமைப்புல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு, அது ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஆனா உங்கள் ராசி அதிபதி இத்தனை நாள் உங்கள் ராசியே பார்க்கிறாரு. அவரு போய் 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு போறாரு. அப்படிங்கிறதுனால இது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துட்டா, இப்போ பாருங்க, உங்களுடைய ரகசியம், உங்களுக்கு முக்கியமான விஷயம், உங்களை பத்தியான விஷயம், அது வெளியே சொல்லாதீங்க. சரிங்களா? அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நான் இப்படிதான், என்னுடைய கேரக்டர் இதுதான், நான் இப்படிதான் நடந்துக்குவேன், அடுத்தது நான் இந்த மாதிரி தான் தொழில் வியாபாரம் செய்கிறேன், இது மூலயமா நான் லாபத்தை எதிர்பார்க்குறேன், இவ்வளோ லாபம் எனக்கு கிடைக்குது அப்படின்னா நான் இந்த மாதிரி ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ரகசியம் அப்படின்னு வேலை விஷயம், குடும்பத்தில் உங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள்ல பர்சனல் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதை வெளிப்படுத்தாதீங்க. சரிங்களா? உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு 8ஆம் இடத்துல போறாரு. அது மறைவு ஸ்தானம் மட்டும் இல்லைங்க, ரகசியங்களை சொல்லக்கூடிய இடங்களும் அந்த 8ஆம் இடம், அவமானத்தை குறிக்கக்கூடியவும் 8ஆம் இடம். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதியாக இருந்து அவர் 8ஆம் இடத்துக்கு போறதுனால உங்கள் பத்தியான விஷயங்கள், பர்சனலான விஷயங்களை
நீங்கள் வெளிப்படுத்தாதீங்க. கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் சரி, மனைவி கணவர் இந்த மாதிரி இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய சீக்ரெட் வெளியே சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்படி நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அது மூலயமா உங்களுக்கு சங்கடங்கள், பிரச்சனைகள், உங்களை பற்றியான ஒரு தாழ்வான எண்ணங்கள் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும். சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, குரு பார்வை உங்களுக்கு கோடி புண்ணியம், அதாவது கோடி நன்மையை தரக்கூடிய அமைப்பில் இருக்கு. ஏன்னா குரு உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு அதிபதி, அடுத்தது பஞ்சமாதிபதி. ஒரு பஞ்சமாதிபதி பாகிஸ்தானத்துக்கு போகிறது நல்ல விஷயம். அங்கே பாகிஸ்தானத்தில் அவர் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு, பாகிஸ்தானத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. இது இந்த கிரக அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பு. ஊருக்குள்ள கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாம் தர்றது யாருன்னா அந்த குரு பகவான். அந்த குரு பகவான் நல்ல வலுத்து இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்படிங்கிறதுனால பெருசா பிரச்சனைகள், சங்கடங்கள் வராது. நீங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த மாதமும் உங்களுக்கு போகும், நல்ல பலனா நடக்கும். மதிப்பு, மரியாதை, உங்களுக்கு உண்டான கௌரவம் உங்களை தேடி கரெக்டா வரும். ஆனா உங்களை பத்தியான ரகசியத்தை நீங்க வெளியே சொல்ல ஆரம்பிக்கும் போதுதான் அந்த செவ்வாயுடைய பாதிப்பு இந்த இடத்துல இருக்கிறதுனால அது மூலயமா உங்களுக்கு பிரச்சனைகள் சேர்ந்துடும். அதனாலதான் நான் சொன்னேன், உங்களை பத்தி நீங்க வெளியே சொல்லாதீங்க. வேலை விஷயமாக இருந்தாலும், உத்தியோகத்துக்கு போயிட்டு இருந்தாலும், குடும்ப விஷயமாக இருந்தாலும், கணவன் மனைவி இந்த மாதிரி நண்பர்கள் இவங்க கிட்ட யாருக்கிட்டையும் உங்களுடைய ரகசியம், சீக்ரெட் வெளியே சொல்லாதீங்க. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டானா, தொழில் எப்படி இருக்கும், சொந்த தொழில் எப்படி இருக்கும், வளர்ச்சி இந்த மாதம் இருக்குமா, நல்ல லாபம் கிடைக்குமா அப்படின்னா, உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி பஞ்சமாதிபதியான குருவோடு இணைந்திருக்காரு. சிவராஜ யோக அமைப்புல இருக்காரு. இந்த சூரியன் உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதி ஒரு பஞ்சமாதிபதியோடு இணைந்திருப்பதால் போன மாதம், அதாவது இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் 16, 17ஆம் தேதி வரைக்கும் சூரியன் 9ஆம் இடத்துலையும் அதுக்கு அடுத்தது 10ஆம் இடத்துக்கும் வரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு தொழில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. நல்ல தொழில் லாபம் இருக்கும், நல்ல முதலீடு நீங்க போடலாம். ஏன்னா லாபாதிபதியான புதனோட வேற புதன் இந்த மாதம் பாருங்க 5ஆம் தேதிக்கு, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்கு மேல லாபாதிபதி பாகிஸ்தானத்துக்கு வராரு. அங்க பஞ்சமாதிபதி 2ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான், அடுத்தது 10ஆம் அதிபதியான கர்மாதிபதியான புதனோடு இணைகிறார். இந்த அமைப்பு கிரகம் எல்லாமே சொந்த தொழில் செய்யறீங்க, அடுத்தது பார்ட்னர்ஷிப் போட்டு செய்கிறீங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லா லாபம் கிடைக்கிறது. புதிய முதலீடு செய்கிறது, புதிய முதலீடு மூலயமா நல்ல லாபம் கிடைக்கிறது. இந்த மாதிரிலாம் தொழிலில் நல்லா வளர்ச்சி இருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் சாதகமாக உங்களுக்கு இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதம் அதாவது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சரி, வேலைக்கு போகிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல அமைப்பு இருக்குங்க. ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துக்கு போறாரு. செவ்வாய் பகவான் உங்கள் ராசி நாதனாக இருந்தாலும் அவர் 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமான விபரீத ராஜயோக அமைப்புல இருக்கிறதுனால வேலையில ப்ரமோஷன் கிடைக்கிறது, வேலையில ஒரு முன்னேற்றம் இருக்கிறது, வேலையில நல்ல வளர்ச்சி இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். அல்லது வேலை இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா வேலையில இடமாற்றம் அமையக்கூடிய அமைப்பு இருக்கு. வேணா முயற்சி பண்ணி பாருங்க. வேலையில நல்ல வேலை இடமாற்றம் அமைப்பெல்லாம் இருக்குங்க, நல்ல பலன்கள் நடக்கும். அடுத்தது பிள்ளைகளுக்கு மூலயமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள், பிள்ளைகளுக்கு நீங்க சுப செலவு செய்யணும், பிள்ளைங்களுக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அவங்களுக்கு இந்த மாதிரி செலவு செய்யணும், அவங்களுக்கு உண்டான பலனை, அவங்களுக்கு உண்டான நல்லது நடக்கணும், அந்த மாதிரி நான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்புங்க. நீங்க முயற்சி செய்யுங்க, பிள்ளைகளுக்கு உண்டான பலன் தானாவே நடக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 5ஆம் அதிபதியான குரு பாகிஸ்தானத்துல இருந்து அங்க சனி இருந்தாலும் அவர் சனி வக்கரம் ஆயிட்டாரு, குரு பாக்குறாரு. அப்படிங்கிற அமைப்புல பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதம் எல்லாம் அது குறைந்து பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ, உங்க மூலயமா என்ன நீங்க செய்யணுமோ அது தானாவே இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பெல்லாம் முயற்சி மூலயமா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. விருச்சக ராசிக்கு பொறுத்த வரைக்கும் குரு பார்வை உங்கள் ராசி மேல இருக்கிறதுனால நல்ல பலன்கள் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு உண்டு. திருமணம் வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நல்லபடியாக கைகூடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. நல்ல பலன்கள் எல்லாம் இந்த விருச்சக ராசி நேர்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கான மாதமாகவும் நல்ல பலன்கள் கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் விருச்சக ராசி நேர்களுக்கு உண்டு. நன்றி, வணக்கம்.